திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தமிழக அரசியலில் கடந்த சில வாரங்களாகவே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஆரம்பத்தில் காங்கிரஸ் கட்சி திமுகவிடம் இருந்து 39 தொகுதிகளையும் 2 ராஜ்யசபா சீட்டுகளையும் எதிர்பார்த்தது. ஆனால் திமுக 25 தொகுதிகள் மற்றும் 1 ராஜ்யசபா சீட்டை மட்டுமே வழங்க தயாராக இருந்ததால் கூட்டணி முறியுமா என்றும் சந்தேகம் எழுந்துள்ளன. இரு தரப்பினருக்கும் பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் மாநில தலைவர்கள் தங்களது கட்சி உரிய மதிப்பும் வலுவும் கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். முதல்வர் மு க ஸ்டாலினை அவரது ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். அப்பொழுது 25 தொகுதிகளுக்கு பதிலாக 28 தொகுதிகள் தருகின்றோம், 1 ராஜ்யசபா சீட் கொடுக்கின்றோம், அதற்கு மேல் எதிர்பார்க்க வேண்டாம் என ஸ்டாலின் நேரடியாக தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. இதை சிதம்பரம் உடனடியாக டெல்லி தலைமையிடம் எடுத்து சென்றார். காங்கிரஸ் தலைமையும் ஆலோசித்து திமுகவின் இந்த 28 தொகுதி பிளஸ் 1 ராஜ்யசபா சீட் ஒப்பந்தத்தையும் ஏற்றுக்கொண்டது. இதன் மூலம் நேற்று இரவு திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியானது. இரு தரப்பினருக்கும் படிவங்களில் கையெழுத்தானது. பின்னர் அண்ணா அறிவாலயத்தில் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து எங்களுக்கு முழு மகிழ்ச்சி என கூறியுள்ளார். ஆனால் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை குழு தலைவர் கிறிஸ் ஜோடகர் ANS-க்கு அளித்த பேட்டியில் 28 இடங்கள் ஒதுக்கப்பட்டதில் மிகுந்த மகிழ்ச்சி இல்லைதான், இருப்பினும் கூட்டணிக்காக தியாகம் செய்து உள்ளோம். எங்களது பலமே எங்களது தலைமை. தமிழகத்தில் ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய ஆதரவு உள்ளது. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் எங்களது தொண்டர்கள், நலம் விரும்புபவர்கள், வாக்காளர்கள் தீவிரமாக செயல்படுகின்றனர். இது கூட்டணிக்கு கூடுதல் வலு சேர்க்கும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் எங்களது வாக்கு சதவீதம் 14%க்கும் அதிகம், சில நேரங்களில் 20% வரைக்கும் உயர்கின்றது. 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் எங்களது பூத் கமிட்டிகள் BLA-க்கள் தீவிரமாக செயல்படுகின்றன. எங்களிடம் ஒரு பெரிய விருப்ப பட்டியல் இருந்தது. ஆனால் கூட்டணியில் இருக்கும் பொழுது அனைத்தும் கிடைக்காது. யாரும் முழுமையாக திருப்தி அடைய முடியாது. சில தியாகங்கள் அவசியம். எங்களது கவனம் தலைவர்களிடம் அல்ல, தொண்டர்களிடம்தான். இந்த கூட்டணியால் தொண்டர்கள் எப்படி பயன்பெற முடியும் என்பதே எங்களது நோக்கம் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் 28 இடங்கள் குறைவாக தோன்றினாலும் திமுக தலைமையினர் உள்ளாட்சி அமைப்புகள், வாரியங்கள், கூட்டுறவு சங்கங்கள் போன்றவற்றில் எங்களது கோரிக்கைகளை பரிசீலிப்பதாக உறுதியளித்துள்ளனர். ஆனால் கூட்டணியை ஏற்றுக்கொண்டோம் என விளக்கமளித்தார். இதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆரம்பத்தில் ஏற்பட்ட சிக்கல்களையும் எதிர்பார்ப்புகளையும் தியாகங்களையும் கடந்து இறுதியில் உறுதியானதாக மாறியது. இந்த கூட்டணி வரவிருக்கும் தேர்தல்களில் இரு தரப்பினருக்கும் வலுவான ஆதரவை உருவாக்கும் வகையில் அமைந்துள்ளது. காங்கிரஸ் தொண்டர்களின் தீவிர செயல்பாடும் ராகுல் காந்தியின் ஆதரவும் திமுகவின் நிலையான வலுவும் இணைந்து தமிழக அரசியல் சூழலுக்கு புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இந்த கூட்டணி தேசிய அளவிலும் முக்கியத்துவம் பெறும். ஏனெனில் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்தும் நோக்கத்துடன் திமுகவின் வலுவான அடித்தளத்தை இணைத்துக் கொள்ள விரும்புகின்றது. அதே சமயம் திமுகவுக்கு காங்கிரசின் தேசிய ஆதரவை பயன்படுத்தி தனது அரசியல் நிலைப்பாட்டை வலுப்படுத்த விரும்புகின்றது. இதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெறும் தொகுதி ஒதுக்கீடு மட்டுமல்லாமல் தொண்டர்களின் உற்சாகம், வாக்காளர்களின் நம்பிக்கை மற்றும் தேசிய அரசியல் சூழ்நிலையின் தாக்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் வரவிருக்கும் தேர்தல்களில் முக்கிய பங்கு வகிக்கும் என அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன. இதுகுறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.